வணக்கம். 2022 எக்ஸாமினர் பேலிஃப் நோட்டிஃபிகேஷனில் அப்போதைக்கு ஜாபுக்கு போன கவர்மெண்ட் ஜாபுக்கு போன 1412 நபர்களில் நமது மாணவர்கள் 578 நபர்கள் என்ற வரலாற்று சாதனையை படைத்தோம். அதே எக்ஸாமினர் பேலிஃப் எக்ஸாமில் இந்த டைம் 2024 கவர்மெண்ட் ஜாபுக்கு போன 467 நபர்களில் 125 நபர்கள் நமது மாணவர்கள் என்ற ஒரு வரலாற்று சாதனையை படைத்தோம். எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு அகாடமி இயங்கிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்மளே தம்பட்டம் அடிச்சுக்கிறாம இதை அஸ்பிரன்ஸ் நினச்சிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் இதை பற்றி ஆக்சுவலி தமிழ்நாட்டில் நார்த்துலேருந்து சவுத்து வர குறிப்பாக சொல்லணும்னா அரியலூர்லேருந்து கரூர் வழியாக மதுரை வரை இருக்கக்கூடிய மற்ற அகாடமிக்கள் அவங்க யூடியூப் சேனல்ஸில் வீடியோ போஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இந்த எம்எஸ்சி ரிலேட்டடாக அண்ட் அகாடமி வச்சு நடத்தலாம் இல்லையா. ஸோ அவங்களே இப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மற்ற அகாடமி ஃபவுண்டர்ஸே மஹி அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்த இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அவங்க தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண சொன்னாங்க. அதனால தான் இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே. ஓகே, நம்முடைய அகாடமி எங்கே இயங்கிக்கிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய பாதையில், அதாவது மதுரையிலிருந்து 47 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊர் தான் மானாமதுரை நகராட்சி சிட்டி தான். ஓகேங்களா. பட் ஆனால் இந்த ஊர் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வரும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மஹி அகாடமி இயங்கி கொண்டு வருகிறது. ஓகே, என்னுடைய பெயர் என்ன? இத்தனை வருஷத்தில் யாருக்கு என்னுடைய பெயர் கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன், தெரிஞ்சிருக்காது. என்னோடய பெயர் வந்து சிஎம் மகேந்திரகுமார். என்ன படிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா HDCA, DME, BE, BA, MA. மஹி அகாடமி நிறுவனர் மற்றும் பயிற்றுனர். ஓகே, இப்போ ப்ராக்டிக்கலை பற்றி பார்த்துடலாம். ஜாபுக்கு போகாதவங்க, நான் மற்ற கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் உட்காந்து அப்படின்ற ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களாம் இங்கே மஹி அகாடமிக்கு டேரெக்டாக ஃபிசிக்கல் மோடில் நேரில் வந்து கற்றுக்கிற விதமாக அப்படி கற்றுக்கிட்டு இருக்காங்க. நேரில் வந்து அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா நானே வீடு அப்படின்றது பிடிச்சி கொடுத்துருவேன். ஒரு வீட்டுக்கு 6 நபர்கள் இருப்பாங்க. ஒரு நபர் தலா 850 ரூபா அப்படின்ற மாதிரி ஹவுஸ் ஓனர்கிட்ட பே பண்ணிக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ரூம் ரெண்ட்டுக்கு மட்டும் சொல்லலை, அந்த வாட்டர் பில்லு, எலக்ட்ரிக் பில்லு எல்லாமே சேர்த்து தான் அந்த 850 அப்படின்றது வந்துடுது. ஹவுஸ் ஓனர்கிட்ட அவங்க பே பண்ணிக்கிடுவாங்க. நானே வீடுன்றது பிடிச்சி கொடுத்துருவேன். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி வீடு. ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த வீட்டில் 6 ஆண்கள், அப்புறம் அவங்க தள்ளி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தனியாக ஒரு 6 வீட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்யூர் தன்மையோட வீடு அப்படின்றது நானே பிடிச்சி கொடுத்துருவேன் அவங்களுக்கு. அண்ட் இந்த ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் அவங்க வந்து கோச்சிங் வந்து இங்கே கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கண்டிப்பாக இந்த TNPSC இந்த மாதிரி மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பாங்க இல்லையா. அதனால் நம்ம கோச்சிங் கிளாஸ் அந்த டே டைமில் 10 AM to 5 PM, ஸோ அந்த டைம் போக மற்ற டைமிங்கில் அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த வீடு இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கேருந்தே அவங்க மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு தேவையான சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் வந்து நம்மளுமே அவங்க சப்போர்ட் பண்ணுற விதமாக ஃப்ரீயாக கொடுப்போம். அது போக நம்ம மஹி அகாடமிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் TNPSC மற்ற கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறதுக்கு தேவையான ஸ்கூல் புக்ஸு அதுவுமே அவைலபிளாக செட்ஸாக இருக்கும். அதில் உங்களுக்கு தேவைப்படுற புக்கை நீங்கள் அங்கேயே வச்சு படிச்சுக்கலாம். இல்லாட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ரெஜிஸ்டர் நோட்டில் சைன் போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு கொண்டு வந்து திரும்ப 2 days கழிச்சு கூட வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மற்ற எக்ஸாமுக்குமே உங்களுக்கு அங்கே இருந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். கோர்ட்டு ஜாபுக்கான ஸ்கில் டெஸ்ட்டோ இல்லை ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டோ இதுக்காக உங்கள்கிட்ட கேட்க போகிற டாஸ்க் என்னவோ 2 டாஸ்க்கோ இல்லை 3 டாஸ்க்கோ இவ்வளோ தான். ஆனால் அப்படி கேட்குற 2 அல்லது 3 டாஸ்க்குமே நம்ம மஹி அகாடமி நடத்துகிறது டாஸ்க்லேருந்து கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி 125 டாஸ்க்கு 125 டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம நடத்திட்டு வர்றோம். இப்படி கோர்ட்டு ஜாபுக்காக இவ்வளோ டாஸ்க்கை நடத்தக்கூடிய இந்த எம்எஸ்சிக்காக இவ்வளோ எஃபர்ட்டை போடக்கூடிய ஒரு அகாடமி தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரே அகாடமி நம்முடைய மஹி அகாடமி. அனைத்து விஷயங்களையுமே வெளிப்படைத்தன்மையாக இப்படி யூடியூப் சேனல் வீடியோவில் வந்து சொல்கிறது, குறிப்பாக ஃபீஸ் முதற்கொண்டு இவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறோம் அப்படின்றத வெளிப்படைத்தன்மையாக வந்து பேசுகிறது.
இப்போ ப்ரைவேட் ஜாப் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சண்டே அப்படின்றது லீவாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸுமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இது எப்படின்னா நம்ம அகாடமியில் ரெகுலராக வந்து டேரெக்டாக வந்து தங்கி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்டே பண்ணி அவங்களுக்கு மண்டேலேருந்து சாட்டர்டே வரை அந்த 6 டேஸில் கண்டக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாமே தொகுத்து அந்த ஒரு நாள் சண்டே அன்னைக்கு எவ்ரி வீக் ஒன்ஸ் சண்டே கிளாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 870 ரூபாய். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி முதல் 5 மணி வரை. அண்ட் இந்த 870 ரூபா பே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்படி பே பண்ணுறவங்களுக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸும் அவங்களுக்கு உண்டு, ஆஃப்லைன் கிளாஸும் இப்படி வீக்லி ஒன்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி அந்த கிளாஸுமே உண்டு. போத் ரெண்டுமே தான். ஏன்னா இதையுமே கால் பண்ணி ஒரு சிலர் கேட்டீங்க. நீங்கள் பார்க்குற நம்பர் செல் நம்பர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நம்பர். இந்த நம்பர் தான். என்னை கான்டாக்ட் பண்ணி பேசுகிற நம்பர் இந்த நம்பர் தான். வாட்ஸ்அப் நம்பருமே இந்த நம்பர் தான். இந்த வீக்லி ஒன்ஸ் சண்டே கிளாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானாமதுரையில் மஹி அகாடமியில் தான் பார்த்தீங்கன்னா நடக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ரெகுலர் ஆன்லைன் கிளாஸு, அதாவது ரெகுலராக டெய்லி டே பை டே ஆன்லைன் கிளாஸ் மட்டும் போதும் அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன தான் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டாலும், நீங்கள் லேர்ன் பண்ணாலுமே, பட் அட்லீஸ்ட் நீங்கள் மினிமம் ஒரு 3 டைம் ஹவுஸு அல்லது ஒரு 2 டைம் ஆகுது நீங்கள் நேரடியாக அட்லீஸ்ட் இந்த வீக்லி சண்டே 1 டே நடக்குது பார்த்தீங்களா அந்த கிளாஸு பயிற்சி வகுப்பு, அங்கே வந்து அட்டன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸை கற்றுக்கிறத விட நல்ல ஒரு ஃபுல் எஃபர்ட்டோட 100% ஒரு ஃபுல் செக்யூரோட சூப்பராக கற்றுக்கிட்டோம்ப்பா, நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் ஹை மார்க் வாங்கியே தீருவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு வரும். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறப்ப கூட உங்களுக்கு வராது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக வந்து கற்றுக்கிற போது உங்களோட கூட நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண டெஸ்ட்டு வைப்போம். டெஸ்ட்டில் வந்து மார்க் போடுவோம். மார்க் போடும்போது உங்களுக்கு குறைவாக மார்க் போடும்போது ஏன் குறைவான மார்க் போடுறோம் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது நீங்கள் அந்த தப்பை திருத்திக்கிட்டு திரும்ப அதை செஞ்சு காமிப்பீங்க. அப்போ தப்பை திருத்திக்கிற போது என்ன ஆகும், நீங்கள் இதே டாஸ்க்கை உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் கேட்டாங்க அப்படின்னா கேட்கும்போது அங்கே கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டீங்க இல்லையா. அப்போ உங்களுக்கு ஏன் மார்க் குறைச்சி போட்டு அப்படின்றது தெரிஞ்சுக்கிடுவீங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கும் சரி ஓகே நம்முடைய ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்குது, இந்த எஜுகேஷனில் இந்த ப்ராக்டிக்கல் கோச்சிங் நம்ம இப்படி தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும் இல்லையா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபிசிக்கல் மூலம் டேரெக்டாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸாவது, ஒரு சண்டே அப்புறம் இன்னொரு சண்டே அப்படி இல்லாட்டி ஒரு 3 சண்டே கூட வந்தீங்கன்னா தான் அது கரெக்டாக பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படின்ற என்னுடைய சஜஷனை சொல்லிடுறேன் இந்த இடத்துல. சரி ஓகே, இப்போ வந்து ரெகுலர் ஆன்லைன் கிளாஸை பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா டெய்லி டே பை டே ஷெடியூல் போட்டு உங்களுக்கு அந்த டே ஷிஃப்ட் படி உங்களுக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துருவோம். அதுக்கான ஃபீஸ் வந்து 285 ரூபீஸ் தான். டைம் வந்து காலை 11 AM வந்து வீடியோ வந்து செஞ்சதை நாங்கள் அப்படியே வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி உங்களுக்கு அதை போட்டு காமிப்போம். அடுத்து நைட்டு 8 PM அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு போஸ்ட் பண்ணி வைப்போம். வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எனி டைம் அவைலபிள் தான். அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி வைப்போம் வீடியோவை. பட் அந்த டைமிங்க்கு உங்களுக்கு வர தோது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் நான் அந்த டைமிங் அப்படின்றத நாங்கள் கரெக்டாக அந்த டைமிங்கில் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணி வச்சுருவோம். அதனால தான் அந்த நேரம் போட்டு 11 AM and 8 PM அப்படின்றத மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன்.